cube and cube roots. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குதுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸில் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கியூப் ரூட் வந்து எப்படி சால்வ் பண்ணும் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கியூப் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அனதர் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் மெத்தட். பட் இன்னைக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கியூப் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கியூப் ரூட்கான சிம்பிள் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே நம்பர் 3 வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணும். ஸோ கியூப்னா நம்பர் 3 மறக்கக்கூடாது நீங்கள். ஸோ இந்த ரூட் போட்டுட்டு எல்லாம் காமனாக பண்ணுற மிஸ்டேக் இந்த ரூட் மட்டும் போட்டுருவோம், நம்பர் 3யை விட்டுருவோம். ஸோ நார்மலாக வெறும் இந்த ரூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு மீனிங் ஆகிடும். கியூப் ரூட் வரும்போது கண்டிப்பாக 3 வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ கியூப் ரூட் அப்படின்னா ஃபேக்டர்ஸ்லாம் வந்து must be grouped in triples வந்து ஃபேக்டர்ஸ்லாம் குரூப் பண்ணுவோம். ஸோ அதையே நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ கியூப் ரூட்டோட சிம்பிள் எப்படின்னு தெரியும், அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ்ன்றதை வந்து மறக்கக்கூடாது நீங்கள். கியூப் ரூட் ஆஃப் 8000 தான் பார்க்க போகிறோம். ஸோ த்ரூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ இது வரைக்கும் இது வந்து சால்வ் பண்ண தெரியாதுங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 8000 எழுதிக்கோங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஸ்மாலர் டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டேரெக்டாக வந்து 10th டேபிள் டேரெக்டாக வந்து நீங்கள் 80 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸ்மால் நம்பரில் இருந்தால் எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து செகண்ட் டேபிளால் இது டிவைட் ஆகும் அப்படின்றனால நம்பர் 2 எடுத்து சிங்கிள் டிஜிட். ஸோ இங்கே நீங்கள் சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் ஆகும், 4 டைம்ஸ். 2 × 4 வந்து 8ன்னு தெரியும். ஸோ 8. ரிமைனிங் இருக்க ஜீரோஸை வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் இங்கே போட்டு விடணும். இதோட மீனிங் என்னென்னா 4000 மல்டிப்ளைட் பை 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8000. ஸோ எப்பயுமே இதை நீங்கள் சால்வ் பண்ண சம்டைம்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதாவது 4000 மல்டிப்ளைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000 கிடைக்கணும். அதுதான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 4000 இருக்குது, கண்டிப்பாக செகண்ட் டேபிள் ஆகும். ஸோ 2 இது சிங்கிள் டிஜிட். ஸோ இதையும் வந்து சிங்கிள் டிஜிட் எடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ். 2 மல்டிப்ளைட் பை 2 தான் வந்து 4. அதான் போட்டிருக்கோம். ரிமைனிங் ஜீரோஸை ஆஸ் இட் இஸ் போட்டுக்கணும். பிகாஸ் இங்கே 2 மட்டும் போட்டிங்கன்னா 2 மல்டிப்ளைட் பை 2 வந்து 4000 கிடையாது. 2000 × 2 தான் வந்து இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2000 மல்டிப்ளைட் பை 2 வந்து 4000. அதுதான் இங்கே வந்து மீனிங். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, தென் 3 zeros இருக்குது, விச் மீன்ஸ் இது செகண்ட் டேபிள் ஆகும். ஸோ மறுபடியும் செகண்ட் டேபிள் போடுறோம். இங்கே சிங்கிள் டிஜிட். ஸோ இங்கேயே சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கிறேன். 1. 1 × 2 is 2. ஜீரோஸை மறக்கக்கூடாது போடுறதுக்கு. ஸோ ஜீரோஸ் போட்டுடலாம். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 மல்டிப்ளைட் பை 2 பார்த்தீங்கன்னா 2000. ஸோ ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணது கரெக்டாக இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டேபிளால் ஆகும். பிகாஸ் 2 மல்டிப்ளைட் பை 5 வந்து 10. அதனால் செகண்ட் டேபிள் ஆகலாம். ஸோ 2 இது சிங்கிள் டிஜிட், இதே சிங்கிள் டிஜிட் நீங்கள் எடுக்கலாம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை கூட இந்த நம்பர் வந்து ஸ்மாலராக இருக்குது. எப்பயுமே இந்த நம்பர் கூட இந்த நம்பர் ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் கிரேட்டராக இருக்கலாம். பட் ஸ்மாலராக இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ பண்ண முடியாது அப்படின்றனால இங்கே வந்து நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கலாம். இப்போ 10 அப்படின்னும் போது 5 டைம்ஸ். ஸோ 5 × 2 is 10. ரிமைனிங் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 0 போட்டுக்கிறீங்க. விச் மீன்ஸ் இதை கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா 500 மல்டிப்ளைட் பை 2 தான் வந்து என்னதுன்னா 1000. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளால் மறுபடியும் ஆகும். ஸோ 2 சிங்கிள் டிஜிட்டே எடுத்துக்கலாம். 2 × 2 is 4. 2 × 2 is 4. பட் இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து சிங்கிள் டிஜிட் வந்து 5. 2 × 2 வந்து 4. 5 - 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது இங்கே 1. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து 1 0. இந்த 2 டிஜிட் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 × 5 is 10. ஸோ இங்கே வந்து 5 போட்டுக்கலாம். 5 × 2 is 10 போட்டிருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ஒரு 0 இருக்குது. ஸோ 0. விச் மீன்ஸ் இதோட மீனிங் வந்து 250 × 2 வந்து 500. நெக்ஸ்ட் இது செகண்ட் டேபிளால் மறுபடியும் ஆகும். 1 2 is 2. பேலன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த 5 கன்சிடர் பண்ணும்போது 2 மல்டிப்ளைட் பை 2 வந்து 4. ஸோ இங்கே இருக்கிறது 5.
2 multiplied by 2 வந்து 4, 5 minus 4 என்ன இருக்குது, பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ அந்த 1 நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது 1 0 which is 10 நீங்கள் கன்சிடர் பண்ணணும், which means 5 2s are 10. ஸோ 125 இங்கே இருக்குது. ஸோ 125 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 250. நெக்ஸ்ட் இதை வந்து லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 5 இருக்குது, which means இது 5th டேபிளாலே நீங்கள் டேரெக்டாக வந்து க்ராஸ் பண்ணலாம். ஸோ 5 சிங்கிள் டிஜிட் கன்சிடர் பண்ண முடியாது, பிகாஸ் இந்த நம்பர் கூட இந்த நம்பர் ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ 2 டிஜிட் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியுது. 5 வந்து 2 times 5 into 2 is 10. ஸோ இங்கே நமக்கு எடுத்துட்டது 12. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 2s are 10, 5 3s are 15, இதை விட கிரேட்டராக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ 5 2s are 10, which means 12 minus 10 என்னதுன்னா 2. ஸோ அந்த 2 பேலன்ஸ் நம்ம இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 5 25. எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 5s are 25, which means 25 into 5 தான் பார்த்தீங்கன்னா 125. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், இது வந்து 25 கண்டிப்பாக 5th டேபிள் ஆகும். ஸோ 5 multiplied by 5 is 25, that is 5 into 5 25. ஸோ இந்த 5 வந்து 1 time 5 into 1, because 5 into 1 is 5, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து டேரெக்டாக ஃபஸ்ட் எடுத்துனே கிரேட்டர் நம்பர் லார்ஜர் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஸ்மாலர் நம்பர்லேருந்து தான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் ப்ராப்பராக வந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ரிப்பிள்ஸ்ன்னு நம்ம வேர்ட் சொன்னோம், அது ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ 8000 can be written as 2 multiplied by 2 into 2 into 2 into 2 into 2 into 5 into 5 into 5. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள்ஸ் நம்ம சொன்ன பாருங்கள், இங்கே 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு குரூப், இந்த குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ மேக் ஷுர் இந்த ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ், சேம் நம்பரே 3 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் நம்பரே 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதான் வந்து ட்ரிப்பிள்ஸ் நம்ம சொன்னோம், எல்லாமே ட்ரிப்பிள்ஸ் ஃபார்மில் தான் நீங்கள் எடுத்துக்கணும், குரூப் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ 2 cube multiplied by 2 cube multiplied by 5 cube ஆகிடும் இது வந்து. ஸோ 8000 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன வந்து ஃபேக்டர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து 2 வந்து 3 டைம்ஸ். ஸோ இது ஒரு குரூப். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 வந்து 3 டைம்ஸ், இது வந்து செகண்ட் குரூப், இது வந்து ட்ரிப்பிள்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வந்து 3 டைம்ஸ் இருந்தது, இது வந்து தேர்ட் குரூப். ஸோ இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 cube எழுதலாம். ஸோ இந்த நம்பர் பவர் இது பேஸ். ஸோ இந்த பவர் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா பேஸ் வந்து எத்தனை டைம்ஸ், இங்கே 3னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், அதான் இங்கே 3 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 cube, மறுபடியும் இங்கே பேஸ் நம்பர் வந்து 5 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 3 டைம்ஸ். ஸோ கியூப் போட்டிருக்கோம். ஸோ 2 cube multiplied by 2 cube multiplied by 5 cube. நம்ம வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதில்ல, நமக்கு வந்து கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 8000 தான் கேட்டிருந்தாங்க, which is equal to cube root 2 cube 8000க்கு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். 2 cube multiplied by 2 cube multiplied by 5 cube. ஸோ நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ், இந்த கியூப் ரூட்டை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க ஏதாவது ஒரு நம்பர் தான் அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை ஆஸ் இட் இஸ் எழுதுவோம், அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இந்த கியூப் ரூட் இட் இஸ் காமன் ஃபார் ஆல் 3 பேசஸ், இந்த பேஸ் இந்த பேஸ் இந்த பேஸ். ஸோ இந்த என்டையர் இந்த 2 கியூபுக்கும் இந்த கியூப் ரூட் அப்ளிகபிள், இந்த 2 கியூபுக்கும் இந்த கியூப் ரூட் அப்ளிகபிள், இந்த 5 கியூபுக்கும் கியூப் ரூட் அப்ளிகபிள். ஸோ இந்த கியூபும் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த கியூப் ரூட் இருக்குது பாருங்கள், இதுவும் இந்த 2 கியூபும், இந்த நம்பர் 3யும் கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கேயும் நம்பர் 3யும் இந்த கியூப் ரூட்டும் வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கியூபும் இந்த கியூப் ரூட்டும் வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு மீதி உங்களுக்கு பேஸ் மட்டும் ஆஸ் இட் இஸ் இருக்கும். தட் இஸ் 2 multiplied by 5. இது ஏன் இந்த கியூப் வந்து மேலே கியூப் வந்து கேன்சல் அவுட் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் இந்த கியூப் ரூட். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பிள்ஸில் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம், which is equal to 2 multiplied by 2 பார்த்தீங்கன்னா 4 into 5 is 20. ஸோ இதோட ஆன்சர் 20. ஸோ ஆன்சர் நீங்கள் எப்பயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம், which means 8000 வருதான் நீங்கள் செக் பண்ணிடலாம். 20 cube தான் வந்து 8000. ஸோ 20 cube அப்படின்னும் போது 20 multiplied by 20 multiplied by
20 which is equal to 3 zeros இருக்கு. ஸோ லாஸ்ட்டில் 3 zeros போட்டுடலாம். 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8000 which means நீங்கள் பண்ண cube root வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி cross verify பண்ணிடலாம். ஸோ cube root போது நம்ம 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் ஸோ 20 cube அப்படின்னா which means 20 வந்து 3 times repeat பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கணும். ஸோ நம்ம cube root of 8020 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரிவர்ஸ்லையும் செக் பண்ணிட்டோம். 20 cube வந்து 8000 சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு கியூப் ரூட் த்ரூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த நம்பருக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.